உங்கள் விஜய். வாங்க, நம்ம போய் கட்டைகளை கொண்டு வருவோம். வாங்க வாங்க. ராகுல், ஜாகிர், தீபக், ராகம், ஜஸ்மித், ராதா, சந்தீப், ராகவ் இவங்கள யாரா இருக்கும்? இல்ல, நான் இப்ப இவங்க கிட்ட போக கூடாது. நான் ஸ்குவாட்ல இருக்கிற இன்னொரு ஆபீசர் கிட்ட பேசியே ஆகணும். இல்ல, என்ன உயிரோட பார்த்தா அந்த துரோகி உஷாராயிடுவான். ஆபீசர் சாருக்கும் இதனால ஆபத்தை ஏற்படல. ஆபீசர் சாரை காப்பாத்தி கூட்டிட்டு வரதுக்கு அந்த துரோகி தான் மிகப்பெரிய ஏனியா இருக்க போறான். அந்த தீவிரவாதிகளோட எல்லா பிளானும் அந்த துரோகிக்கு தெரிஞ்சிருக்கும். ஆபீசர் சாரை எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு கூட அவனுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். யார் அந்த துரோகிங்கிறத நான் கண்டுபிடிச்சு தீரணும். யாரா இருக்கும்? எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த ஆளு இத்தனை நாளா எங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்டா இருந்து எங்களுக்கு மட்டும் இல்லாம அந்த நாட்டுக்கு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கான். இன்னைக்கு ஆபீசர் ஏன் இன்னும் வரல? ஒருவேளை லீவா என்ன? வழக்கமா காலையில வந்து எழுப்பிடுவாங்களே. எழுப்புறதுக்கு ஆபீசர் சார் இங்க இருந்தா தானே. காலையிலே எங்க போனாங்கன்னு தெரியல. ஒரு நிமிஷம், சந்தியாவையும் அவங்க டென்ட்ல காணோமே. எனக்கு என்னமோ அந்த ஆபீசர் தான் காலங்காத்தாலேயே ஷூட்டிங் பிராக்டிஸ் கூட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சந்தியா அங்க பயங்கரமா திட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. தலை ரொம்ப வலிக்குது. ராத்திரி ஃபுல்லா தூங்கவே இல்லை. ஏன்னே தெரியல. அது அந்த நாயாச்சே. அந்த நாயை வச்சுதான் அந்த துரோகிக்கு தகவல் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இதை வச்சு எனக்கு ஏதாவது தகவல் கிடைக்கலாம். அந்த துரோகி யாருன்னு இன்னைக்கு நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சே தீருவேன்.